யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் 2 முறை வாசிக்க போகிறோம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று கானான் பிரயாணத்தில் அவர்கள் சந்தித்த முதல் அனுபவம் வனாந்தர அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அனுபவம்? விடுதலைக்கு பின் வனாந்தரம். ஓங்கிய புயத்தோடு 10 வாதைகளை எகிப்தில் காண்டவர் உண்டு பண்ணி எல்லா வல்லமையை காட்டிலும் தன்னுடைய வல்லமை பெரியது என்பதை நிரூபித்து பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலிலே மூழ்கடித்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போவதற்கு அவர் கொண்டு வந்த இடம் வனாந்தரம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன இடம்? வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்தார்கள். இந்த வனாந்தரம் எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். அவர்களை சுற்றி சுற்றி நடக்க பண்ணினது. யாத்ராகமம் 13:17 கடைசி பகுதியில் பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாய் ஆண்டவர் அவர்களை நடத்தியிருந்தால் அவர்கள் சுலபமாக, எளிதாக, சீக்கிரமாக கானானுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஷார்ட்கட்டில் ஆண்டவர் கொண்டு போகாமல் அழகா சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனாலும்? அது ரொம்ப அது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சீக்கிரமா போனாலும் அவர்களை தேவன் அந்த வழியாய் நடத்தாமல் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் கர்த்தர் நடத்தினார். அப்போ இந்த வனாந்தரத்தை அனுமதித்தது தேவனாகிய கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுமதிப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கப்பட்ட போது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நீங்களும் நானும் எடுத்து வைக்கிற ஒரு இடம் என்ன தெரியுமா? வனாந்தரம். எல்லாரும் சொல்லுங்க. செங்கடல் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்கே இருக்கிறார்கள்? வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இருக்கிற இடம் எது? வனாந்தரம். இந்த வனாந்தரத்திலே தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை 40 வருஷம் அவங்களை நடத்தி வந்த பாதைகளையும் நீ நினைப்பாயாக அப்படின்னு இந்த வசனம் முடியுது. எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார், அவங்கள டெஸ்ட் பண்ணாரு. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இப்படி எல்லாம் அற்புதம் செஞ்சேன். மன்னாவை தந்தேன், தண்ணீர் கண்மலையின் தண்ணியை கொடுத்தேன், காடையை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், பலனை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேனே. நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களா அப்படிங்கிறத ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்படியா ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்துகிறார். இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரம் எதற்கு அடையாளம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் கிருபையின் காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் வனாந்தரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. கானான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்களிக்கப்பட்டது போல சபைக்காக ஒரு பரம கானானை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த கானானுக்குள் போவதற்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் நல்ல குவாலிஃபைடாக மாற்றி, தகுதியுள்ளவங்களாக மாற்றி, நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரலோகத்திற்குள் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவங்க சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தரத்தில் தான் நடக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவுடன், ஞானஸ்நானம் எடுத்தவுடன் நமக்கு கானான் வராது. எதுதான் வரும்? வனாந்தரம் தான் வரும். இதை முதல்ல சொல்லியிருந்தா பாஸ்டர் ஞானஸ்நானமே எடுத்திருக்க மாட்டோமே.
அதனால தான் இப்போ சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தவுடன் நமக்கு வருகிற அனுபவம் என்னது? வனாந்திர அனுபவம். கானான் அனுபவம் கிடையாது, வனாந்திர அனுபவம். இந்த வனாந்திரத்திலே தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தில் மறைந்திருக்கும் மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, வனாந்திரத்தில் மறைந்திருக்கும் மகிமை. ஆமென். வனாந்திரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள், நிறைய பொக்கிஷங்கள், அதெல்லாம் மகிமை எல்லாம் நமக்காக மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மறைந்திருக்கிற மகிமையை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். ஹிடன் க்ளோரி இன் த வில்டர்னஸ், மறைந்திருக்கிற மகிமை வனாந்திரத்தில். ஆமேன், மறைந்திருக்கிறது. ஹிடன் க்ளோரி இன் த வில்டர்னஸ். நிறைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நாம் இன்றைக்கு பெறாமல் இருக்க காரணம் என்னவென்றால், வனாந்திரத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் அனுபவத்திற்குள்ள நம்ம இன்னைக்கு வரணும். இதுவரை வராதனால தான் அந்த ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். வனாந்திரம் நம்மளை அழிக்காது. வனாந்திரத்தில் இருந்தீங்கன்னா அந்த வனாந்திரத்துக்குள்ள இருக்கிற மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 10 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். 4 பாயிண்ட் பிரித்து சொல்றேன், வேகமா சொல்லுங்க கூட சேர்ந்து. கண்டுபிடித்தார், ஆமென், நடத்தினார், உணர்த்தினார், காத்தருளினார். இந்த 4 அனுபவத்தையும் கர்த்தர் வனாந்திரத்தில் நமக்கு செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் என்னை முதலாவது கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், ஆமென், என்னை உணர்த்தினார், என்னை காத்தருளினார். இந்த 4 வார்த்தைகளையும் என்னோட பைபிளில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்கள் பைபிளில் குறித்து கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. கண்டுபிடிச்சார், வனாந்திரத்தில் கண்டுபிடிக்கிறார். வனாந்திரத்தில் யாரும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. வனாந்திரத்துக்குள்ள கண்டுபிடித்த தேவன் நம்மை நடத்தினார், நம்மை உணர்த்தினார், நம்மை காத்தருளினார். கண்டுபிடித்தது எதற்காக? நடத்துறதுக்காக. நடத்தும் போது சீரான பாதையில் நடக்கன்னா நம்முடைய குறைகள் அவ்வப்போது உணர்த்தினார். உணர்த்தப்பட்ட நம்மை ஆண்டவர் காத்தருளினார். இந்த மகிமையான அனுபவங்களுக்காக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் நீர் எங்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை காத்தருளினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் எங்களை நீர் கண்டதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை காத்தருளினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை உருவாக்கி ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். சமீபமான வழி, ஷார்ட்கட்டில் கொண்டு போகாம, இந்த டிராவல் ரொம்ப டைம் எடுக்கு. 40 வருஷம் போயிட்டு பரவாயில்ல, 40 வருஷம் போனாலும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டு போகிறார். கொஞ்சம் லேட்டாக சில ஆசீர்வாதங்களை பெறோன்னு வருத்தப்படாதீங்க. நம்மளை சுத்த பொண்ணா கர்த்தர் மாற்றி தான் அதை கொடுக்க விரும்புகிறார். சமீபமாக கொண்டு போகாமல் இருந்தது யாரு? கர்த்தர் தான். யாத்ராகமம் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13 அதிகாரம் 17, 18 வசனங்கள்ல இருக்கு. யாத்ராகமம் 13 அதிகாரம் 17, 18 முதல்ல வாசித்த வசனத்தில் அதான் சொல்லப்படும். சமீபமா குயிக்காக கொண்டு சேர்த்துருக்கலாம், ஆனால் சேர்க்கலை, சுற்றி கொண்டு போகிறார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய பயணம் நீண்டு கொண்டு போகிறனால சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். என்னாகமம் 20 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 24, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? மோசேயும் ஆரோனையும் பார்த்து ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. வனாந்தரத்துக்கு ஏன் சபையை கொண்டு வந்தீங்க?
அப்போ வனாந்தரத்துல சபை இருக்கு. சபை எங்க இருக்கு? வண்ணாரப்பேட்டையில் இருந்தாலும் வனாந்தரத்துல தான் இருக்கு. இந்த வண்ணாரப்பேட்டை ஒரு வனாந்தரம், இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஒரு வனாந்தரம், இந்த தமிழ்நாடு ஒரு வனாந்தரம். சொல்றது அமைதி பூங்கான்னு சொன்னாலும் நாம் இருக்கிறது என்ன அனுபவத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் அமைதி பூங்கால இல்லை, வனாந்தரத்தில் இருக்கிறோம். இந்திய தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் செங்கடல் என்கிற ஞான ஸ்நானத்தை கடந்தவங்க தான் வனாந்தரத்துக்கு வர முடியும். மற்றவர்கள் இந்த வனாந்தரத்துக்குள்ள வர முடியாது. இந்த வனாந்தரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருப்பது எதற்காக? சபை என்கிற ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட மனவாட்டி அது எங்கே இருக்கிறது? மலர் நிறைந்த ஒரு படுக்கையில் அல்ல, முட்கள் போன்ற நெருக்கடி நிறைந்த வனாந்தரத்தில் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆனால் தான் பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இது வனாந்தரம், அப்படிதான் இருக்கும். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதற்கு நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 16:33 குறித்து கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டுங்கிறார், வனாந்தரத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆசீர்வாதமும் வரும், உபத்திரவமும் வரும். இந்த வனாந்தரத்துக்குள்ள சபையை ஏன் வைத்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 7:38 மோசேயை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அப்படியே ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா புரியும். அப்போஸ்தலர் 7:38 சேர்ந்து வாசிப்போம். சீனாய் மலையில், நீங்கள் ஒரு நிமிஷம் பைபிளில் எடுக்க கஷ்டமாக இருந்தால் இந்த ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்க. ஆமென். இல்லை பைபிளில் எடுத்து வாசித்தாலும் நல்லது தான். 2 இடத்துலையும் வாசிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அவன் யார்? மோசே. வனாந்தரத்தில் சபைக்குள்ள இருந்திருக்கிறான். சபை வனாந்தரத்தில் இருக்கு, சபைக்குள்ள நாம் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சபைக்குள்ள. இந்த சபைக்குள்ள தான் மோசே இருக்கிறான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகிக்கப்பட்டவங்களா இருந்தாலும், அழைக்கப்பட்டவர்களா இருந்தாலும், கிருபை உள்ளவங்களா இருந்தாலும், நாம் சபைக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த சபைக்குள் இருந்த மோசே ஜீவ வாக்கியங்களை பெற்றானா, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான். சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வார்த்தை கிடைக்கும். சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். இவன் ஜீவ வாக்கியங்களை பெற்றான். எங்கிருந்து? வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள்ள மோசே இருக்கிறான். நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோம், நம்ம சபை வனாந்தரத்தில் இருக்கு, சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் மோசையை வைத்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சபைக்குள் இருப்பது எதற்காக? வனாந்தரம் என்கிற இடத்துல ஏன் சபையை கர்த்தர் வைத்தார்? லூக்கா 1:80 இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த, அவர் சமூகத்தில் காத்திருந்து கிருபையினால வசனங்களை பொறுக்கி எடுத்து உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறேன். அசால்ட்டாக உட்காந்துடாதீங்க, குறிப்பெடுத்து தியானம் பண்ணுங்க. சபைக்குள்ள தேவன் நம்மை வைத்தது எதற்காக? வனாந்தரத்தில் இருக்கிற சபை, அதன் நோக்கம் என்ன? லூக்கா 1:80 சேர்ந்து வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான் ஸ்நானகன். அந்த பிள்ளை என்றால் யார்? யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டைஸ்ட். அவன் வனாந்தரத்தில் இருந்தான். எது வரைக்கும்? வளருகிற வரைக்கும். ஏன் சபையை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்திருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வளர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் வனாந்தரம்? நாம் வளருவதற்காக. அந்த பிள்ளை வளர்ந்து, எங்க வளர்ந்தது தெரியுமா? வனாந்தரத்தில் தான் அந்த பிள்ளை வளருது.
வனாந்திரம் உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க நல்ல ஸ்ட்ரென்தன் ஆவீங்க, நீங்க பலசாலிகளா மாறுவீங்க. வனாந்திரத்தில் நீங்க நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே ஆவியில ஒரு பலன் வரும், சரீரத்திலும் ஆவியிலும் பலன். இந்த ஆவியில பலன் இருந்தா தான் நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆவியில பலன் இல்லைன்னா எப்படி போகும் தெரியுமா? சரீர பலன் இருந்தாலும் அப்படியே சோர்வா இருக்கும். என்னத்தை செய்து என்னத்தை சாதிக்க வருதா? இது என்னது? ஆவியில பலவீனம். ஆவியில பலவீனம். இந்த ஆவியில பலன் கொள்ளணும்னா வனாந்தரத்துக்குள்ள இருக்கிற சபையில நாம் இருக்க வேண்டும். புரிஞ்சால இல்லையா சொல்லுங்க? வனாந்தரத்துக்குள்ள சபை இருக்கு, சபைக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதான் மோசையின் அனுபவம். அந்த சபைக்குள்ள இருக்கிற மோசைக்கு ஜீவ வாக்கியங்கள் கிடைக்கும், ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருவார். இந்த வனாந்தரத்துக்குள்ள நம்ம வந்தா தான் வளர முடியும். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை யோசித்து பாருங்க. சில வனாந்திரங்கள் உங்க லைஃப்ல வந்ததுக்கப்புறம் நீங்க அப்கிரேட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஒரு படி மேலே கொண்டு வந்திருப்பார். ஒவ்வொரு வனாந்திரமும் உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே என்ன செய்யும்? தூக்கி லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தேவனண்டை இன்னும் 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 நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வளரணும்னா சபைக்குள்ள இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, வளரணும்னா சபைக்குள்ள இருக்கணும். அப்பதான் நீங்க வளர முடியும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்க வேண்டும்? வசனம் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோத் ஆகன்னா திருவசனம் இதான் பிரசங்கம். இந்த திருவசனத்தை இது களங்கம் இல்லாத ஞானப்பால். இதில் களங்கமே இல்லை. மற்ற எல்லாம் தண்ணி கலந்து கொண்டு வந்துடுவான். இதில் என்ன இல்லை? கலப்படமே கிடையாது. சுத்தமான ஞானப்பால், ஞானம் கிடைக்கும். ஞானத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து. இதன் மேல் எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க. அந்த வசனத்தை முடிச்சிருவோம். வாஞ்சையாயிருங்கள். டிஸ்பிளே பண்ணுங்க அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சுத்தமா வாஞ்சை இல்லை. கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. ஓரளவு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க. வாஞ்சையாயிருங்கள். ஆமென். வாஞ்சையாயிருங்கள். உங்களை பார்த்தா எனக்கே பிரசங்கம் பண்றதுக்கு கொஞ்சம் வாஞ்சை வரணும். வாஞ்சை வந்துடக்கூடாது தானே இப்படி உட்காந்துருக்கோம். வாஞ்சை வரணும். பார்த்தோன்னே வாஞ்சை குறைஞ்சிடக்கூடாது. அந்த அளவில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். வாஞ்சையாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருங்க? வசனத்தின் மேல வாஞ்சையா இருங்க. இது களங்கம் இல்லாத ஞானப்பால், கலப்படம் இல்லை. நீங்கள் வளரும்படி அழகா சொல்லியிருக்கு. வளரணும்னா நல்ல பிரசங்கத்தை கேட்டு குறிப்பெடுக்கணும். நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. போதும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மேல கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் வெறும் பாத்திரங்களை கொண்டு வான்னு சொன்ன போது இல்லை, பாத்திரங்கள் இல்லைன்னு சொன்னால் அதோட எண்ணெயும் நின்று போனது. இல்லைன்னா இருக்கிறதும் நின்று போயிடும். இல்லை இல்லை இன்னும் வளரணும் அப்படின்னு விரும்பினா கர்த்தர் உங்களை வளர செய்வார். ஆமென். உங்கள் வாஞ்சையை பொறுத்தது. நீங்கள் வளருவது உங்கள் வாஞ்சையை பொறுத்தது. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் வளருவது. இந்த ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் ஜெபத்தில் வராது. நான் ஜெபம் பண்ற பாஸ்டர், ஏன் வளர முடியல? வாஞ்சை இல்லை. சர்ச்சுக்கு போகணுங்கிற வாஞ்சை வரணும், ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை வரணும். அந்த வாஞ்சை தான் வளருவதற்கு உதவி செய்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வாஞ்சை தான். வாஞ்சை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இந்த வனாந்தரத்தின் தன்மைகள் என்ன? இந்த வனாந்தரத்தின் தன்மைகள் என்ன? ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தும் போது இது எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை
நாம் ஆண்டவருக்கு நேராக கொண்டு போக முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த வில்டர்னஸ்? இந்த வனாந்திரத்தின் தன்மை என்ன? வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14வது வசனம். 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். வனாந்திரம். இப்போ முதல் அனுபவம், அலைந்து திரிகிற அனுபவம் தான் வனாந்திரத்தின் முதலாவது தன்மை. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். பிரசங்க குறிப்பு 3 பாயிண்ட் தான். 3 விதமான மகிமையை தருவார். அதுக்கு 3 விதமான நிபந்தனைகள். அதுதான் மெசேஜ். இது அதுக்கு முன்னால் இந்த வனாந்திரத்தின் தன்மைகள் எப்படிப்பட்ட சில குறிப்புகளை தர குறித்து கொள்ளுங்க. அலைந்து திரிய வைக்கும். பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அடுத்த நாள் எங்கேயா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, நாளை மறுநாள் இன்னொரு வேலை. இன்னைக்கு ஒன்றை படிப்பாங்க, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க. எல்லாத்துலேயும் காலை வச்சு எதையுமே உருப்படி இல்லாமல் இருக்கும். அலைந்து திரிகிற அனுபவம், எதையும் ப்ராப்பரா செய்ய முடியாத அனுபவம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். பெர்மனண்டா ஒரு வேலை இல்லை, பெர்மனண்டா வருமானம் இல்லை, ரெகுலர் இன்கமே இல்லை. வனாந்திரம். அது வனாந்திரம். முழு சுமையும் ஆகார் மேல வந்து விழுது. 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆகாருடைய தோளின் மேல் அந்த துருத்திய ஆபிரகாம் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் வாசிங்க, பெத்த பிள்ளையும் ஒப்பு கொடுத்துட்டான். எல்லா சுமையும் இவ மேல வந்து விழுந்துட்டு, இப்போ இவ ஒரு ஆளு தான் எல்லாத்தையும் சுமக்கணும். முழு குடும்பத்தையும் கட்டி இழுத்துட்டே வர்றா. எவ்வளவு தூரம் இழுக்க முடியும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கலாம். டோட்டல் ஃபேமிலி லோடும் நம்ம மேலே விழும்போது அழுத்த தான் செய்யும். அந்த வனாந்திரத்தில் அந்த பிள்ளையும் சுமந்துட்டு, பிள்ளையும் நடத்தி, இவளும் நடந்து, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிந்து, ஆபிரகாம் கொடுத்த துருத்தியின் தண்ணீரும் செலவழிந்தது. அதுக்கு பிற்பாடு இயன்ற வரைக்கும் வர்றா. இதுக்கு மேலே முடியலை. பிள்ளைய போட்டு தூரத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள். பிள்ளை சாகிறதை என் கண்ணால் பார்க்கக்கூடாது. உதவியற்ற நிலை. இதான் வனாந்திரத்தின் முதலாவது அனுபவம். அலைந்து திரிய வைக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா? டோட்டல் ப்ரெஷர் உங்கள் மேலே வந்து லோடு அமர்த்தும் போது வனாந்திரம் அதுதான். உதவி செய்ய யாரும் இல்லை. உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய பேர்டனை யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரம். யார்கிட்ட போய் சொல்றது? யாரிடத்துல போய் அழுவது? வனாந்திரத்தில் யாருமே இல்லாத இடத்துல ஆகார் அழுதா. ஆனால் வானாதி வானங்களை படைத்த ஒரு தேவன் அங்கிருந்து ஆகாரை பார்த்தது மட்டுமல்ல, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தார். அலைந்து திரிகிற உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படியே உங்க வாழ்க்கை போகாது. நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கி கர்த்தரை சேவிக்கிற அனுபவம், நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வருமானம், இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார்னு விசுவாசித்தா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. முழு சுமையும் தாங்க முடியல, முழு சுமையும் சுமக்கிறா. கல்யாணம் ஆனாதான் அந்த பொறுப்பு வரும். கல்யாணம் ஆகலைன்னா பொறுப்பே இல்லை, பிரச்சனையே இல்லை. கல்யாணம் ஆனால் எல்லா சுமையும் வரும். அதை சுமந்து அதில் பொறுமையாக நடந்து குடும்பத்தை நடத்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து சபைக்கு உண்மையாக இருந்து ஊழியம் செஞ்சு வர்றவன் தான் பக்திமான், பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க. கமிட்மெண்ட்ஸே இல்லாமல் வாழ்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஊழியத்தில் பார்க்குறோம், ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்கு ஆட்களை அலாட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள செய்ய வச்சு அதில் சந்தோஷப்படுறது தான் கஷ்டமான காரியம். நானே எனக்கு எல்லாத்தையும் செய்கிறது ஈஸி தான், சுலபம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை உருவாக்கி செய்ய வைப்பது கஷ்டம். எல்லா பொறுப்பையும் நம்ம தான் சுமக்கும். எவ்வளோ பொறுப்புகளுக்கு ஆட்களை போட்டாலும்
ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை போதகர் எல்லா பொறுப்பையும் சுமக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். கடைசி வரை அப்படிதான். தேவனுடைய பிள்ளைகளை அலைந்து திரிய வைக்கிற வனாந்திரம். 15ஆம் வசனம், ஆதியாகமம் 21:15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டாள். நம்பி வந்த துருத்தி, சரி இதில் இருக்க தண்ணியை வச்சு நம்ம பிழைச்சிக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணியும் காலியாச்சு. ஏதோ ஒரு சோர்ஸை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் நினைக்கிறீங்க. சில நேரம் பிசாசு அந்த சோர்ஸையும் கை வைப்பான். கொஞ்சம் வருமானம், இந்த சேவிங்ஸை வச்சு, இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரை அழகாக டிசைன் பண்ணி கொண்டு போயிடலாம், குடும்பத்தை அழகாக நடத்திடலாம். அதுலேயும் பிசாசு ஒரு வேட்டு வைப்பான். வனாந்திரம், வாழ்வதற்கான வாழ்வாதாரமே இல்லாத இடம் வனாந்திரம். அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் வனாந்திரம். பேசிக் நீட்ஸ்னு இருக்குல்ல, அது கூட இல்லை. எப்படி வாழ முடியும்? ஒன்றுமே இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவரால் வனாந்திரத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வனாந்திரத்திலும் நமக்கு வழியை திறக்க முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில், என்னை படைத்த ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவரால் என்னை வழி நடத்த முடியும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது அனுபவம். இந்த வனாந்திரத்தின் தன்மை என்ன? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மாறாவில் வந்த போது தண்ணி இல்லாமல், ஏற்கனவே 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லாமல் 3 நாள் நடந்துட்டு இருக்காங்க. எப்படி, எவ்வளோ கஷ்டம். குழந்தைகள் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, யூத்தில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன இல்லை குடிக்கிறதுக்கு? 3 நாளாக தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. எவ்வளோ சிரமம் வனாந்தரத்தில். 23ஆம் வசனம், இப்போ தண்ணி கிடச்சிருச்சு, ஆனால் குடிக்க முடியாது, கசப்பாக இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு. 2வது, இந்த நேச்சர் என்னன்னா, வனாந்திரத்தின் தன்மை நிறையா இருக்குது. சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். இருப்பதை கூட பயன்படுத்த முடியாத நிலை. எல்லாரும் சொல்லுங்க. இருக்குது, தண்ணி இருக்கு, ஆனால் தண்ணி என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. அதான் வனாந்திரம். அதான் வனாந்திரம். வாய்ப்புகள் இருக்கு, வசதிகள் இருக்கு, பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. அதை வச்சு என்ன செய்யறது? அதான் வனாந்திரம். அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போய் அந்த மரத்தின் கொப்பை, ஒரு மரத்தை ஆண்டவர் காட்டுறார், அதை வெட்டி என்ன செய்? தண்ணியில போடு, தண்ணி மதுரமாய் மாறும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அவர் தொங்கி நமக்கு ஜீவனை கொடுத்து, அவர் ஜீவனை விட்டு நமக்கு ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இயேசு என்கிற மரம் நமக்காக வெட்டப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் பலியானபடியினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். மாறாவாகிய இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றியிருக்கிறார். இயேசு என்கிற மரம் நமக்காக வெட்டப்பட்டு தண்ணீரில் போடப்பட்டனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மதுரமாய் மாறி இருக்கிறது. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா காரணம் நம்முடைய திறமையில் அல்ல. ஒரு மரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டப்பட்டு அதுக்கு சிலுவையில் ஜீவனை கொடுத்தது. ஜீவனை கொடுத்தனால இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம திறமையில் இல்லைங்க, அவர் ஒரு நமக்காக கொடுத்த ஜீவன். இந்த மரம் வெட்டப்பட்டு உள்ள போடப்பட்டிருக்கிறது. 3வது வனாந்தரத்தின் தன்மை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 16 வசனம் 2-3. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் வாசிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் முறுமுறுத்தாங்க. இந்த முறுமுறுக்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த சபையில் இருந்து எல்லா சபையிலையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லா சபையிலையும் சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கும். வந்து என்ன நடந்து? ஒன்றுமே நடக்கலை. பேசாமல் வேற எங்கேயா போகலாமா? முறுமுறுப்பு. ஆனால் போக மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம்? போகலாமா? இப்படியே 4 பேர்கிட்ட சொல்லி அந்த 4 போயிடும். நம்ம உட்காந்துருப்போம்.
நம்ம முறுமுறுத்து 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 இதை கேட்குற ஆட்கள், ஓஹோ நம்மளும் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இந்நாள் தான் இருக்கோமோன்னு அதுக்கு போயிடும். நம்ம என்ன செய்வோம்? நிலையான வாசஸ்தலமாக ஆண்டவரே கிருபையை தந்திருக்கிறீங்க, நம்ம உட்காந்து சரியாயிரும். முறுமுறுத்து முறுமுறுத்து இந்த ஜனம் என்ன செஞ்சது? கர்த்தரை விட்டே தூரமாக போகுது. அதனால தான் கானான அடைய முடியலை. 3ஆம் வசனத்தை பாருங்க. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே நாங்கள் அங்கே செத்திருந்தா நல்லா இருக்குமே, இங்கே கூட்டிட்டு வந்து பட்னி போடணுமா? இந்த வனாந்தரத்தில் எங்களை ஏன் அழைத்து வந்தீர்? முறுமுறுப்பு. இப்போ வனாந்தரம் என்றால் முறுமுறுப்பு, அதனுடைய நேச்சர் அதான். இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது நம்மளை அறியாமலே முறுமுறுப்போம். தேவனை தூஷிக்கிறதுக்கும் முறுமுறுக்கிறதுக்கும். என்ன ஆண்டவரே எனக்கு நடந்துச்சு, வாயை திறந்து சொல்ல மாட்டோம். மனசுல இருந்து ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம வாய் திறந்து சொல்ல மாட்டோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆர்கியூ பண்ணக்கூடாது, முறுமுறுப்பு வரக்கூடாது. ஊழியம் செய்யும் போது முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. சத்தமா ஆமேன்னு சொல்லாம, அவங்க தான் ஊழியத்துக்கு குவாலிஃபைடான ஆட்கள். முறுமுறுக்கிற ஆட்களை வச்சு ஊழியம் செஞ்சா ஊழியம் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, வளராது. அப்போ முறுமுறுப்பு இருக்கும். சில நேரம் நம்ம மனுஷிகத்தில் நம்மளை அறியாமல் சிலர் என்ன சாப்பிட்டாலும் முறுமுறுப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அது சரியில்லை, இது சரியில்லை, முறுமுறுப்பு. எதை கொடுத்தாலும் முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணுமா? அப்போ நீங்கள் செய்கிற காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் முறுமுறுப்பு வருது? நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். காலையில் வந்தவங்க 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவங்களுக்கும் எஜமான் ஒரே சம்பளத்தை கொடுத்தான். கடைசியில் வந்தவங்க 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. மற்ற எல்லாரும் வெயில் அதில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்தோன்னே அவங்களுக்கு கோபம் வருது. இவர்களோடு கடைசியில் வந்தவங்களோடு முதல்ல வந்தவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன இவங்களோட குறைஞ்ச ஆளா? நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வெயிலெல்லாம் நாங்கள் தானே கடந்து வேலை பார்த்தோம், எங்களையும் இவங்களையும் சமமாக்குறீரே. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அழைக்கும் போது என்ன சொன்னனோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்க நமக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சத்தியத்தை ஆண்டவர் விளங்க பண்றார்? பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நமக்கு சொன்னதை ஆண்டவர் நமக்கு செய்கிறாரா இல்லையா? நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறாரா இல்லையா? அதுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமேன். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கம்பேரிசனில் தான் பிரச்சனையே வருது. நிறைய குடும்பங்கள் உடைந்து போகுது, நிறைய குடும்பங்கள் உடைந்து போகுது. வெறுத்துறோம், வாழ்க்கையே சலிப்பாயிரும். ஒருபோதும் யாரையும் பிறரோடு ஒப்பிடாதீங்க. ஆண்டவர் அதை விரும்பலை. அப்போ ஒப்பிட்டு பார்த்த போது இவங்க முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக தந்திருக்கிறீர், எங்களுக்கு சரியான கூலி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னபடி நியாயமானதை தந்திருக்கிறேன். ஆமென். முறுமுறுப்பு. நாம் என்ன செய்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல. கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். சந்தோஷமா செஞ்ச ஆசீர்வாதம், முறுமுறுப்போடு செஞ்சா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. எதை செய்தாலும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். 4வது என்னாகமம் 21:5. என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு தேனிட்ட பணியாரம் போல இருந்துனவங்க. சூப்பராக இருந்துச்சுப்பா, என்ன சூப்பர், தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்ச நாள் ஆனோன்னு எப்படி இருக்கு? வெறுப்பாக இருக்கு. இந்த வனாந்திரம் சலிப்பை உண்டாக்கும். 4வது அனுபவம் சலிப்பு, ஒரு வெறுப்பு. வாரம் வாரம் இவர் பிரசங்கத்தையே கேட்டு, உங்களை சொல்லலை, சலிப்பு.
இது முகத்தை பார்த்து. சில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி தான் போகிறாங்க? சலிப்பாக தான் போகிறாங்க. வேலைக்கு போகும்போதும் அப்படிதான், ஊழியத்துக்கு வரும்போதும் சலிப்பு. ஏன்? இது வனாந்திரம். அப்பமும் இல்லை, தண்ணியும் இல்லை. இதே உணவு காலையில் டெய்லி ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான். எப்படி இருந்திருக்கும்? 40 வருஷம் 40 வருஷம் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. முடியுமா? முடியுமா? முடியாதா? நம்மளால் முடியாது. ஏன்னா அவங்களால முடியும். ஏன்னா அது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த மன்னா. அதில் சலிப்பே வரக்கூடாது. ஆனால் அதுலேயே சலிப்பு வந்துட்டு பாருங்க, அவங்கள விட நம்ம பெட்டர். என்ன ஆமான்னு சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சலிப்பு ஓயாமல் போய் என்ன செய்ய? சலிப்பு. அந்த சலிப்பு அவர்களுக்குள்ள வருது. வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்கள நடத்தின போதும் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாம தான் இருந்தாங்க. ஏன்? ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாமல் நடத்தினார், எல்லாம் நிறைவாய் கொடுத்தார். வனாந்தரத்தில் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இவ்வளவும் ஆண்டவர் செய்தோம், அவர்களுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, வலது கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீர் எங்களுக்கு தந்தவைகளில் திருப்தியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய். கேளுங்க எல்லாரும், வலது கையை உயர்த்தி, நீர் எங்களுக்கு தந்தவைகளில் திருப்தியாய் இருக்க. சொல்ல மாட்டேங்கிங்க பாருங்க. திருப்தியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கசப்பு, சலிப்பு, ஒரு வெறுப்பு, இவ்வளவும் அந்த ஜனங்களுக்கு வருது. ஆனா இந்த சாப்பாடை சாப்பிட்டு வனாந்தரத்தில் நடந்த போது கால் வீங்கல, வஸ்திரம் பழசா போகல. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாய் அவர்களை நடத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எகிப்திலையாவது கொஞ்சம் கொஞ்சம் பலவீனம் வியாதியோடு இருந்தவங்கெல்லாம் வனாந்தரத்தில் வந்து ஹீலிங் ஆயிடுச்சு, அற்புதம் நடந்துருச்சு. தன்னால் வனாந்தரத்துக்குள்ளே வந்தாலே அற்புதம், சர்ச்சுக்கு வந்தாலே அற்புதம் நடந்துடும். உள்ளே வந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க வந்து வியாதியே படலை, வியாதியே இல்லை. இவ்வளோ பெரிய அற்புதம் யாருக்காவது நடக்குமா? வியாதி இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. இதை ஆண்டவர் கொடுத்தார். 5வது என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32, 35, 36 குறித்து கொள்ளுங்கள். வனாந்தரத்தில் 32ஆம் வசனம் அப்படிதான் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். விறகு பொறுக்கக்கூடாது. என்னைக்கு? ஓய்வு நாளில். ஓய்வு நாள் என்பது இப்போ சனிக்கிழமை, இன்னைக்கு ஓய்வு நாள் கிடையாது. சிலர் தெரியாமல், ஆண்டவரே இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இது ஓய்வு நாள் இல்லை, இது கர்த்தருடைய நாள். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு சபை கூடி ஆராதிக்கிற நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. இது கர்த்தருடைய நாள். ஜெபம் பண்ணுறவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளுக்காக தோத்திரம் பண்ணிங்கன்னா சனிக்கிழமைக்கு போயிடும். பிறகு ஓய்வு நாள் அல்ல, இது கர்த்தருடைய நாள். அப்போ அந்த ஓய்வு நாளில் நல்லா கவனிங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாதான். ஒருத்தன் விறகு எடுத்துட்டு இருக்கான், விறகு பொறுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஆண்டவர் சொன்னார், எல்லா நாளும் தேவைக்கு எடுங்க, எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, மிச்சம் உள்ள வச்சா அடுத்த நாள் கெட்டு போயிடும். ஆனால் இந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் மட்டும் கூட ஒரு பங்கு எடுத்துக்கிடுங்க, அடுத்த நாளுக்கு சேர்த்து. அன்னைக்கு ஓய்வு நாளில் சாப்பிட்றதுக்கு முந்தின நாளே கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய நாளை கனம் பண்ண கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனம் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, கட்டளைகளை மீறிட்டாங்க. 5வது காரியம், கட்டளைகளை கை கொள்ளாமல் மீறுவது. ஆண்டவர் சொல்ற வேர்டை அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ இந்த ஆசீர்வாதம். ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாங்களாம், அவன் ஓய்வு நாளில் விறகு எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ கண்டுபிடித்தவங்க எல்லாரும் அவனை பிடிச்சி கொண்டு வர்றாங்க. கர்த்தர் தான் அங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கிறார். ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் யார் எடுத்தானா, இந்த சர்ச்சில் கர்த்தர் எடுக்கிறார். 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்ன செய்யணும்னு சொல்ற. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லை, நல்லா ஆராதிங்க.
நல்ல தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, வீட்டில் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாடுமா இருந்தால் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆலயத்துக்கெல்லாம் வரும்போது என்ன கொண்டு வரணும்? மாடு ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. இங்கே கார் விடுறதுக்கே இடம் இல்லை, ஆடு மாடை கொண்டு கட்டி போட்டுட்டு வரணும் வரிசையாக. பலி செலுத்தணும்ல, அப்படிதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். வெறுங்கையா என்ன செய்யக்கூடாது. அவ்வளோ மாடுக்கு எங்கே போக? வாரம் வாரம் எங்கேயும் போக முடியாது. பாஸ்டர் லைவ் போடுறீங்க, பேசாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதில் இன்னைக்கு மாடு கிடைக்கல கொண்டு வர்றதுக்கு. அதனால் நாங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடை கொண்டு வர சொல்லலை, ஸ்தோத்திர பலி ஆண்டவர் கேட்குறாரு. வாயை திறந்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் வாயெல்லாம் திறக்கணும் இல்லை, போய் மாடை கொண்டு விட்டால் போதும், பலி செலுத்தினா முடிஞ்சு, இவங்க போய் நின்னா போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் இன்வால்மெண்ட்டும் தேவை. நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகணும். இயேசுவின் ரத்தம் நம்மை ஆண்டவரோடு இணைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரத்தத்தினால தேவனோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார். 6வது ஆதியாகமம் 37:22. வனாந்திரத்தில் உள்ள குழியில் யோசேப்பை தூக்கி போட்டாங்க. வனாந்திரத்தில் ஒரு குழி. என்ன குழி? வனாந்திரத்தில் ஒரு குழி. அந்த குழிக்குள்ள மோசே விழுந்து கிடக்கிறான். அந்த குழிக்குள்ள மோசையை தூக்கி போட்டுட்டாங்க, யோசேப்பை தூக்கி போட்டார்கள். அந்த குழியில யோசேப்பு இருந்து வெளியே வர முடியல. அவனை கொல்லணும்னு நினைக்கும் போது குழியில போட்டுருவோன்னு சொன்னது ரூபன், மூத்த சகோதரன். யோசேப்பை தூக்கி எங்க போட்டாங்க? வனாந்திரத்தில் உள்ள குழியில போட்டாங்க. குழியின் அனுபவம் நம்மை அமிழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம். இந்த வனாந்திரம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடி, தேவனுடைய அழைப்புக்கு நேராக ஓடக்கூடாதபடி நம்மை மட்டந்தட்டி வைக்கும். குழியின் அனுபவம்னா என்னது? கீழே கிடக்கிற அனுபவம். மேலே growth இல்லை, வளர்ச்சி இல்லை, மேலே போக முடியலை. குழியில் இருந்தால் இன்னொரு ஆள் நம்மளை என்ன செய்யணும்? தூக்கி விடணும். சிலர் வாழ்க்கையில் மற்றவங்களை மட்டம் தட்டுறது ஒரு கிருபை இருக்கும். என்ன செஞ்சாலும் மட்டம் தட்டுவாங்க. இந்த மட்டம் தட்டுற ஆட்களை விட்டு வெளியே வந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். 2 பேர் 3 பேர் தான் கை உயருது. உங்களை யாரும் மட்டம் தட்டுறாங்களா? நீங்கள் யாரையும் மட்டம் தட்டிட்டு இருக்கீங்களா? நீங்களும் யாரையும் மட்டம் தட்டக்கூடாது. யாரும் மட்டம் தட்டினாலும் உள்ளே நிற்கக்கூடாது. இந்த குழியின் அனுபவம் அதான், மேலே ஏறி வரணும். ஆமே. இந்த மட்டம் தட்டுற வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டு கிடந்தா இன்னைக்கு குழியிலே தான் இருக்கணும். அதெல்லாம் தூக்கி இக்னோர் பண்ணி தூர போட்டுட்டு ஆண்டவருக்காக முடியும், வைராக்கியமாக நிற்க முடியும், அழைப்பு இருக்கு, கிருபை இருக்குன்னு நிற்கிறனால ஆண்டவர் இம்மட்டும் தூக்கி கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். மட்டம் தட்டுறதெல்லாம் கேட்டால் நம்மளால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ரொம்ப நம்ம மேலே அக்கறையோடு பேசுகிற போல பேசி மட்டம் தட்டிடுவாங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் சரி வராது. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அந்த மட்டம் தட்டுற வேர்டை தூக்கி வெளியே போடுங்க. ரிஸ்க் எடுக்கணும். ஊழியத்தில் தேவனுக்காக சில சிரமங்களை எடுத்தாதான் அவருக்காக எழும்ப முடியும். இதான் முதல் படி. தரிசனம் நிறைவேறுவதற்கான முதல் படியே குழியின் அனுபவம். குழிக்குள்ள விழுந்தனால தான் யோசேப்பு எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். தரிசனம் நிறைவேறன்னா சில ஆட்கள் நம்மளை மட்டம் தட்ட தான் செய்வாங்க. ஆனால் அதில் நின்றக்கூடாது. எழும்பி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எழும்பி வர கர்த்தர் உதவி செய்வாராக. இஸ்மவேலுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து பிழைக்க வைத்தாரு. அந்த இஸ்மவேலுடைய சந்ததி தான் இந்த யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பைபிளில் இருக்கு, பிற வாசித்துக்கிடுங்க. வசனம் எடுக்க டைம் இல்லை. ஒரு இஸ்மவேலை காப்பாற்றினது சும்மா இல்லை, ஒரு யோசேப்பை கொண்டு போகிற வெஹிக்கிள் அவங்க தான். நம்மளை சில இடத்துல இருந்து சில இடத்துக்குள்ள மூவ் பண்ணி ஆண்டவர் கொண்டு போறாருன்னா தரிசனம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவுடைய வல்லமை வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். சில மூமெண்ட்ஸ் இருக்கும். இவங்களை கொண்டு கர்த்தர் யோசேப்பை போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். எகிப்துக்குள்ள கொண்டு போறதுக்கு யார் தேவை? இஸ்மவேலர்கள். அன்னைக்கு அவனை பாதுகாத்தனால இன்னைக்கு தேவ திட்டம் அவன் மூலமா நிறைவேறுது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோட தான் செய்வார். கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க.
எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோட தான் செய்வார், சும்மா செய்ய மாட்டார். எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார். இந்த வனாந்தர அனுபவம் தான் உங்களை மகிமைக்குள்ள கொண்டு போகுது. 3 விதமான மகிமை. முதலாவது ஆசீர்வாத மகிமை. His plans remains unchanged. தேவனுடைய திட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தேவனுடைய திட்டத்தில் மாற்றம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் ஆண்டவருடைய திட்டம் மாறிடுச்சோ? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? இல்லை. உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறவைகளை உங்களை கொண்டே அவர் செய்வார். His plans remains unchanged. எந்த மாற்றமும் நிகழல. மோசே நினைச்சா நம்ம அன்குவாலிஃபைடு ஆயிட்டோம், ஒரு எகிப்தியனை கொண்டுட்டோம், இனி எகிப்து பக்கமே போக முடியாது. பார்வோன் இவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான், அவன் சாகர வரைக்கும் உள்ளே வரல. இப்படி ஒரு அனுபவம். அவனை கர்த்தர் எங்க கொண்டு போறாரு தெரியுமா? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் மோசே. அன்குவாலிஃபைடா இருந்தவனை குவாலிஃபைடா மாத்தி, அந்த பிளானை மாத்தல மோசே அந்த பிளானுக்கு ஏற்றபடி உருவாக்கி அவன் கையில் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலியா தான் வருது. ஹல்லேலூயா. உங்க கையில் ஆண்டவர் சில காரியங்களை தர்றதுக்கு முன்னால உங்களை குவாலிஃபைடா மாத்தி தான் தருவார். ஆமென். அந்த இடத்துக்கு உங்களை ஃபிட்டான நபரை மாத்தி தான் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவார். இல்லாம அந்த இடத்துல வைக்க மாட்டார். நீங்கள் தேவனால் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை தகுதிப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். தகுதி இல்லைன்னு 10 பேர் மட்டம் தட்டட்டும், அந்த மட்டம் தட்ட தான் நம்ம உயரம் மேலே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. மட்டம் தட்டுறவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. ஏன்? ஸ்தோத்திரம். பாவம், இன்னும் கொஞ்ச நாளில் பாரு கர்த்தர் என்ன எங்கே கொண்டு போகிறாரு. வாயை தந்து சொல்லிடுறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுங்க. ஆண்டவுடைய திட்டத்தில் மாற்றம் இல்லையே. ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்போம். எல்லாரும் சொல்லுங்க, மாறாது. எல்லாரும் சொல்லுங்க, அழைத்த அழைப்பும் மாறாது, கிருபையும் மாறாது. அழைச்சா ஒரு தடவை நம்மளை அழைச்சாருன்னா அழைச்சதுதான், சாகர வரைக்கும் அந்த அழைப்பு நம்ம கூட இருக்கும். கிருபையை கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். அந்த கிருபைக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மளை என்ன செய்றார்? உருவாக்குவதற்கு தான் இந்த 40 வருஷ வனாந்தரம். மோசே ஒரு கொலைகாரன், ஒரு கொலை பண்ணிட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நித்த மனசாட்சி வாதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இவ்வளவு பொறுமைசாலியா சாந்த குணம் உள்ளவன் பூமியில அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு கர்த்தரே சொல்றார். எப்படி மாத்தினார்? அதுதான் வனாந்திரம். இந்த வனாந்திரம் எதற்கு என்றால், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களை கொண்டே செய்வதற்கு உங்களை உருவாக்குகிற இடம்தான் அந்த வனாந்திரம். அல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நற்கிரியைகளை செய்ய தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நம்மில் நற்கிரியையை தொடங்கின தேவன் கடைசி வரைக்கும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவர் என்னென்ன நற்கிரியைகளை செய்ய தொடங்கினாரோ கடைசி வரை அது செய்து முடியும். இடையில நிற்காது. ஆண்டவர் விட மாட்டாருங்க. எந்த மாற்றமும் இல்லை. பெலிஸ்தியர்களை அழித்து இஸ்ரவேலர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு சிம்சோனை எழுப்பினார். தவறி போனான், விழுந்து போனான். ஆனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் என்னன்னா, அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் மூலமாய் மரித்தவர்களை காட்டினான். அவன் சாகும்போது அவன் மூலமாக விழுந்த பெலிஸ்தியர்களின் எண்ணிக்கை அதிகம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தவறி போன சிம்சோனை
அவங்க எல்லாரும் வேடிக்கை பொருளாக வைத்திருந்தாங்க. இவன் வேடிக்கை காட்டினான். ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் அந்த டைமில் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உலகம் உங்களை வேடிக்கை பொருளாக மாற்றும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களை பின்னால் இருந்து பலப்படுத்திட்டே இருப்பார். அவன் முடி திரும்ப முளைக்க தொடங்குது. இதை யாருமே பார்க்கல. பெலிஸ்தியர்கள் கண்களுக்கு மறைவாக வைத்து கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்திட்டே இருக்கார், ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. இன்னர் மேனில் ஒரு பலன், உள்ளான பலன். அவங்க கிடந்து ஜெபம் பண்ணி அழுது போராடி, ஆண்டவரே இந்த கண்ணுக்கு எதாவது பிரியன்னு பார்த்தேனே, கண்ணே போச்ச, எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும்னு கேட்டு 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 ஒரு பக்கம் ஜனங்கள் இவனை வேடிக்கை பொருளை மாற்றி வேடிக்கை பார்த்து அதில் திருப்தி அடைகிறாங்க. இவனுக்குள் கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்த அந்த பலத்தை அவர்கள் அறியவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்படி வேடிக்கை காட்டுவதற்கு கொண்டு நிறுத்தின போது 2 தூண்களுக்கு நடுவில் நின்று அவன் கரத்தை வைத்து ஒரு சின்ன ஜெபத்தை செய்தான். என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும். ரொம்ப பிடித்த எனக்கு ஒரு ஜெபம், சிம்சோனுடைய ஜெபம். இந்த வசனம் 28ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும், தேவனே என்னை பலப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே. இந்த பிரேயர் அவன் செய்யறான். இந்த ஜெபம் பெலிஸ்தியர்களுக்கு தெரியாது. சிம்சோன் முடிஞ்சிட்டு நினைச்சிட்டாங்க. உங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது. இனி எழும்ப முடியாது, இனி எங்க பலன் வர, இனி எங்க திரும்ப வர, எழும்பி வர்றது, இனி ஒரு வாழ்க்கையா, இல்ல ஃபியூச்சரே இல்ல அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். என்டர்டைன் பண்றதுக்கு இந்த சிம்சோனை கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. வேடிக்கை பொருளாக 2 தூணுக்கு நடுவில் இருந்தாலும் அபிஷேகம் ஒரு தேவ மனுஷனை சாக விடாது. அந்த அபிஷேகம் உள்ள இருக்கிற வரைக்கும் அவனை கொண்டு செய்ய நினைத்த வேலையை செய்து முடித்த பிற்பாடுதான் அபிஷேகம் அவனை விட்டு போகும். ஆமேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. சாதாரண மனுஷனா எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறான், மாவரைச்சிட்டே இருக்கான். என்ன செய்யறேன்னே தெரியல. ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. சிம்சோன் சிம்சோன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்த கூட்டங்கள் சொன்ன வார்த்தையை கேட்காம, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்க? அப்பா, நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் தான் ஆண்டவரே. ஆனால் எங்களை நீங்கள் கிருபையை அழைச்சிருக்கிறீங்க, அபிஷேகித்திருக்கிறீங்க. ஒரு கிருபை எங்கள் மேலே இருக்கிறத ஃபீல் பண்ணுறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கிற திட்டத்தில் தயவு செய்து எந்த மாற்றத்தையும் செய்யாமல், நான் அன்குவாலிஃபைடாக போனது உண்மைதான், ஆனால் மறுபடியும் உங்கள் சமூகத்துக்கு இன்றைக்கி வர்றேன் ஆண்டவரே. என்னை குவாலிஃபைடாக மாற்ற உங்களால் முடியும். கையை உயர்த்தி இந்த சின்ன ஜெபத்தை அப்படியே செய்யுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து. ஆண்டவரே, ஏதோ சூழ்நிலைகள் மனிதர்கள் நிமித்தமாக நாங்கள் கொஞ்சம் தூரப்பட்டு போயிட்டோம், அழைப்பை மறந்துட்டோம், கிருபையை உதாசீனப்படுத்திட்டோம் ஆண்டவரே. சிம்சோனை போல என்னென்னமோ எங்கள் பிடித்ததெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் நினச்சா மறுபடி ஒரு பலன் எனக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே. மறுபடியும் அவனுடைய முடி முளைக்க தொடங்கியது. அதை பெலிஸ்தியர்களால் கவனிக்க முடிய தவறினார்கள். அதை பெலிஸ்தியர்கள் கவனிக்க தவறின போது இவனுக்குள் இருந்த மலைய பலன் மறுபடியும் வர ஆரம்பித்தது. நம்மை ஆரம்பத்தில் கர்த்தர் எப்படி வல்லமையாய் வைத்திருந்தாரோ அதே நிலைக்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்துதான் தம்முடைய வேலையை, திட்டத்தை நம்மை கொண்டே அவர் செய்து முடிப்பார். விசுவாசித்த கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ராமா ஹந்த ராமா நியாந்தர ஹந்து ராமானாபா ரகந்தர ஹந்த ராமா நியாந்தர பாலாபா. தேவனே பலப்படுத்தும். சிம்சோனுக்கு பதிலா இன்னொரு ஆள் ஆண்டவர் எடுத்து அந்த ஊழியத்தை செய்ய வச்சிருக்கலாம். ஆனால் பொறுமையோடு கர்த்தரும் காத்திருந்து சிம்சோனுக்கு ஆண்டவர் இன்னொரு சான்ஸை கொடுத்து, தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகமும் அழைப்பும் அபிஷேகமும் நம்ம மேலே இருந்தா இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சது.
மறுபடியும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஸ்தோத்திரம், அவன் முடி மறுபடியும் முளைக்க தொடங்கியது. நியாயாதிபதிகள் 16:22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. போனதை பார்த்த சத்துருக்கள், அதாவது பெலன் போனதை சத்துருக்கள் பார்த்தாங்க, மறுபடி வந்த பெலனை சத்துருக்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரேயரை தினமும் சொல்லுங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. மறுபடியும் அந்த பெலன் அவனுக்குள்ள வந்துட்டே இருக்கு. நாளுக்கு நாள் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சத்தமா சொல்லுங்க, அவனோட கூட. நாளுக்கு நாள் சிம்சோனை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுதான் அங்க இன்டைரக்டா எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த முடி முளைக்க தொடங்கியது. ஏன்னா பிரதிஷ்ட முடியில தான் இருந்துச்சு, உடஞ்சி போனது. மறுபடியும் செப்பனிடப்படுது பலிபீடம். ஒவ்வொரு நாளும் வேடிக்கை காட்டும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து அவன் அழுதுருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். அது யாருக்கும் தெரியாது. அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடித்து தேவன் மனம் திரும்பணும்னு வாஞ்சிக்கிறீங்களே, அந்த ஜெபத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் மாத்திரமே அந்த ஜெபத்தை அறிவார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இறங்கி 2 தூண்களுக்கு நடுவில் அவனை கொண்டு அந்த சின்ன பையன் நிறுத்துறான். ஒரு பிள்ளையாண்டான், அவனுக்கு கையிலாக கொடுத்தவன் கொண்டு நிப்பாட்டுறான். எல்லாம் பிரபுக்கள் எல்லாரும் நிறைஞ்சு இருக்கிறாங்க. 3000 பேர் இருந்தாங்க. 1000 பெலிஸ்தியர்களை ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து கொன்ற சிம்சோன் கடைசி மறுபடி அவனுடைய ஓட்டத்தின் கடைசி பகுதியில் ஜெபம் பண்ணி தேவ சன்னிதானத்துக்கு திரும்பின போது 3000 பேரை ஒரே நேரத்தில் கீழே கொண்டு போட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1000 சாதிக்க 1000 ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்தி 1000 பேரை அழிக்கிறதுக்கு பலனை கொடுத்தவர். இப்போ 3000 பேரை வீழ்த்துறதுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. எடுக்கல ஆண்டவர், எடுக்கல. கண்ணு பார்வை போச்சு, அழைப்பு போகல. சரீர பலன் போச்சு, கிருபை போகல. அவன் தவறுகளினால் ஒரு தண்டனை கிடைச்சு, ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். மறுபடி அந்த பலன் வருது. இது யாருக்குமே தெரியாது. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் உங்களை கொண்டு அந்த வேலையை கர்த்தர் செய்து முடிப்பார். வேற யாரையும் அதில் அலோவ் பண்ண மாட்டார். 2வது வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏக்கங்கள் நிறைவேறும். லாங்கிங்ஸ் ஃபுல்ஃபில்டு. ஏக்கங்களை நிறைவேற்றுவார். யாத்திராம 15:25. தண்ணி மதுரமாக மாறிச்சு. தாகம், ஏக்கத்தோடு இருக்காங்க. தாகம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வந்த தண்ணி கசப்பாக இருக்கு. ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார். இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிற முதலாவது மகிமை என்னன்னா, ஹிஸ் பிளான்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. தேவனுடைய திட்டத்தில் மாற்றம் இல்லை. 2வது ஏக்கங்களை நிறைவேற்றுகிறார். இது 2வது மகிமை. டியூட்ரானமி உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2:7. வேகமாக சொல்லிட்டே போகிறேன், குறிச்சுக்கிடுங்க. தேவனாய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்னென்ன செய்கிறோன்னோ கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார்? இந்த வனாந்தரத்தில் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இந்த சபைக்கு வந்தனால கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார்? உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆசீர்வதித்தார்னு முடியல, இப்பவும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்காராம். ஆமென். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். எந்த வனாந்தரத்தில் இருக்கீங்கிறத கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாளை என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, முறுமுறுத்த போதும், பின்வாங்கின போதும், குறை சொன்ன போதும் கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை. இதுக்கே நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணுமே. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். யாரும் அப்படி சொல்வீங்களா? எல்லாம் நிறைவா இருக்கு ஆண்டவரே.
ஒருத்தர் கூட சொல்ல மாட்டோம். சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு ஒரு குறைவு இல்லை. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவு. இப்படி சொன்னீங்கன்னா 10 பேர் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. இல்லைங்க இன்னொரு குறை இருக்கு, இன்னொரு விஷயம், இப்படி நமக்கு கமிட்மெண்ட்ஸு கூடிக்கிட்டே போகும். ஜெப தேவைகள் தவறல்ல, ஆனால் இதுவரை தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒன்றும் குறைபடலை, ஏக்கத்தெல்லாம் நிறைவேற்றுறார், கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்கிறார். உபாகமம் 8:16 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். 15ஆம் வசனம், மறக்காதன்னு ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். மறக்காத, இந்த பெரிய வனாந்தர வழியா உன்னை நடத்தி, ஸ்தோத்திரம், உன்னை அழைத்து வந்தேன், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினேன். ஏக்கத்தெல்லாம் நிறைவேற்றுறாரு. யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 16-15 வசனம். 16-15 ஸ்தோத்திரம். 14-15 பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த வானத்திலிருந்து அப்பத்தையே தந்தார். ஆண்டவர் நம்மளை நிறைவா வச்சிருக்கார். ஏக்கங்கள்லாம் தீருது, ஆசைகளை நிறைவேற்றுறார். காடை கேட்டால் காடை, வானத்திலிருந்து அப்பம், கண்மலையின் தண்ணீர், எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் கர்த்தரால தான் செய்ய முடியும். ஏக்கங்களை நிறைவேற்றுவார். 2வது மகிமையான அனுபவம் தான், உங்க ஏக்கங்கள் நிறைவேறும். இதுவரை நிறைவேறாத சில ஏக்கங்கள், அப்படியே ஏங்குவோம், ஆனால் ஜெபிச்சிருக்க கூட மாட்டோம். ஒரு ஏக்கம், அது கூட ப்ரேயராக கன்சிடர் பண்ணப்பட்டு இதெல்லாம் வர்ற நாட்களில் கர்த்தர் செய்ய போறார். இது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கம், அதெல்லாம் நடக்க போகுது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. உங்க பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. வேண்டாமா? பெருக வேண்டாமா? பெருகணும்னா எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளை பெருக பண்ணி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் கொண்டு வந்து நம்மளை உட்கார வைக்கிறார். பிதாக்களுக்கு கிடைக்காத சில மேன்மையான அனுபவங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அவங்களுக்கு சொன்னாரு, நமக்கு செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு சொன்னார், நமக்கு. எவ்வளவு மகிமையான அனுபவம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஒரு சந்ததிக்கு சொன்னார், ஒரு சந்ததிக்கு அதை செய்கிறார். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. ஏக்கங்கள் நிறைவேறணும்னா நாம் அவருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை முன்வைக்கணும். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம எதிர்பார்க்கணும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது நமக்கு என்ன செய்யும்? வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது 14ஆம் வசனம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஏக்கங்களை நிறைவேற்றுவார். 3வது மகிமை என்னன்னா, வனாந்தரத்தில் மறைந்திருக்கிற ஒரு மகிமை, டிவைன் கனெக்ஷன்ஸ் இன் தி அப்பாயிண்டட் சீசன். தெய்வீக இணைப்புகளை நியமிக்கப்பட்ட காலங்களில் கர்த்தர் தருவார். ஆமென். தெய்வீக இணைப்புகள் நீங்களா போய் இணைக்கிறது இல்லை. நம்மளே சில ஃப்ரெண்ட்ஸை தெரிந்தெடுப்போம், அது இல்லை. இது ஆண்டவரை கனெக்ட் பண்ணுவார் கொண்டு. என் வாழ்க்கையில் இந்த சில வருஷங்களா ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டே இருந்த அந்த ஜெபத்துக்கெல்லாம் இப்போ பதில் தர்றார். ஆமென். நல்ல தெய்வீக கனெக்ஷன்ஸை, டிவைன் கனெக்ஷன்ஸை தர்றார். நம்மளை நேசிக்கிறவங்க, நமக்காக ஜெபிக்கிறவங்க, சபையில், வெளியில், ஊழியத்தில், ஊழியர்கள் வட்டாரத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல டிவைன் கனெக்ஷன்ஸை தர்றதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் தர்றார்? உங்களுக்கு தான் அந்த சபையை பாஸ்டர் தந்திருக்கார். ஆமென். இது ஒரு டிவைன் கனெக்ஷன். இதெல்லாம் எப்போவுமே இதெல்லாம் முன்னாலே நடக்கலையே. அது ஒரு அப்பாயிண்டட் சீசன், நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் தரார்.
யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தனியாக கடந்த மோசைக்கு இப்போ ஊழியத்துக்கு ஒரு கனெக்ஷன் வருது. ஆரோன் ஏன் இந்த உறவை தர்றாரு சொல்லுங்க? ஊழியம் செய்யறதுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் செய்யறதுக்காகத்தான் டிவைன் கனெக்ஷன் வரும். அந்த தெய்வீக இணைப்பு வரும்போது நல்ல ஊழியம் செஞ்சிடணும். ஆண்டவர் சொல்லார் ஆரோனை நோக்கி வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ. வனாந்திரத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும். டிவைன் கனெக்ஷன் எங்கே? வனாந்திரத்தில் வரும். தெய்வீக இணைப்புகள் எதிர்பாராத நபர்களோட கனெக்ட் பண்ணுவார். நான் சில குறிப்புகளை சொல்கிறேன், வேகமாக போயிடுறேன், குறிச்சுக்கிடுங்க. ஒரு ரூத்தை ஆண்டவர் போவாசோடு கனெக்ட் பண்ண போது தற்செயலாய் கிடைத்த வயல், ஒரு நாள் அவள் அங்கே முதலாளியா மாறினார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாராம சொல்லணும், கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவான பலன். ஒரு ரூத்துக்கு தற்செயலா தான் அந்த வயல் கிடைச்ச மாதிரி. சும்மா வந்தங்க, யாரோ சொன்னாங்க சர்ச்சுக்கு வந்தேன், அப்படி இல்லை. இதோ வேலை நிமித்தமா வந்தேன், கல்யாணத்தின் நிமித்தமா வந்தேன், இல்லை. இது கர்த்தர் முன்குறித்தனால தான் இந்த சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தற்செயலாய் அகப்பட்ட வயல். ரூத் 2:3. அந்த வயலுக்கு அவ ஓனரா மாறுறா சில நாட்களுக்குள்ள. எல்லாரும் சொல்லுங்க, இதான் கிருபை, இதான் கிருபை, இதான் கிருபை. அப்போ இந்த டிவைன் கனெக்ஷனை பார்த்தீங்களா? பெத்லகேமுக்கு வந்தோடனே நல்ல நல்ல உறவுகள் சபைக்கு வந்தால் கிடைக்கும். 3வது, தாவீது என்னைக்கு சாமுவேலை சந்திச்சானோ அன்னைக்கு தாவீது லைஃப்ல ஒரு டோட்டலா ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. நீங்க வாழ்க்கையில உயர்வடையன்னா சாமுவேல் என்கிற ஊழியக்காரன் உங்களுக்கு தேவை. அந்த பாஸ்டரோட இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு பிரச்சனை, நல்லா இருந்தான். தாவீது விழுந்த போதும் திரும்பி அவன் கர்த்தரண்ட வர்ற காரணம் நாத்தான் என்கிற ஊழியக்காரனோட இருந்த உறவு. ஊழியக்காரர் பாஸ்டரோட சபை போதகரோட நல்ல உறவில் இருந்தா கீழே விழுந்தாலும் திரும்ப எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு ஊர் பூரா பாஸ்டர் இருக்கு, அது தேராது, அது தேராது. ஒரு போதகர் தான், ஒரு சபை, ஒரு பாஸ்டர் தான். எல்லா ஊழியர்களுக்காக தோத்திரம் பண்ணணும், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சபையை தான் கர்த்தர் வச்சிருப்பார். ஏகப்பட்ட வயல் இருந்து ரூத்துக்கென்று ஒரு வயல் தான் நியமிக்கப்பட்டது. அந்த வயலுக்கு அவள் போன போது அற்புதம் நடந்தது. அந்த வயலுக்கு முதலாளியா மாறினான். 1000 சபை இருக்கும் இப்போ ஊர்ல, எல்லா சபையும் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. இந்த சபையில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சவுல் சாமுவேலோட இருக்கிற வரைக்கும் சவுல் நல்லா இருந்தான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தாவீது சாமுவேலோட வந்தபோது அப்பா மறந்து எல்லாரும் மறந்து ஆடு மேய்ச்சவன் மேல அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் சாமுவேலோட உறவு கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டான் வாழ்க்கை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அங்க போயிட்டான். இந்த டிவைன் கனெக்ஷன்லாம் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். சவுல் சாமுவேலோட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான். சாமுவேல் உறவு விட்ட போது என்னாச்சு? அவனும் விழுந்து போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. சீஷர்கள் இயேசுவோடு இருந்த போது உலகத்தை கலக்கிறவர்கள மாறினாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19, 20 வசனம் குறித்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி இருப்பீங்க. துன்மார்க்கன், குடிகாரன், கொலகாரன், ஸ்தோத்திரம், வம்பு பேசுகிறவன், புத்தீனமாக பேசுகிறவன், இந்த ஆட்களோட நீங்கள் சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா வளர முடியாது. ஸ்தோத்திரம், வளர முடியாது. டைம் பாஸ் பண்ணுற ஆட்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனெக்ஷன் எல்லாம் துண்டிச்சுட்டு நல்ல தேவனோட கனெக்ட் ஆகணும், சர்ச்சோட கனெக்ட் ஆகணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். சர்ச் பாஸ்டரோட நல்லா கனெக்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து வளர முடியும், வசனம் கிடைக்கும். ஸ்தோத்திரம், ஆமேன். ஒன்றும் தெரியாமல் கொண்டு இங்கே நிப்பாட்ட மாட்டார். ஒன்றும் தெரியாமல் இங்கே நிப்பாட்ட மாட்டார். என்ன செய்யணும், என்ன போதிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது புது புது கிருபைகளை தர்றனால வாரம் வாரம் புது புது வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார்.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம. போதிக்கிறவங்க இப்போ டீச்சிங் மெத்தட்னு போனீங்கன்னா ஒரே சப்ஜெக்டை தொடர்ந்து டீச் பண்ணலாம். ஆனால் ப்ரீச்சிங், பிரசங்கம் என்பது அப்படி அல்ல. ஒரு வசனத்தை மறுபடி பேசும்போது வித்தியாசமாக பேசணும், புதிய சத்தியங்களை கொண்டு வரணும். அந்த ப்ரீச்சிங்கில் இருக்கிற டஃப்பானது அதான். டீச்சிங்கில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை நோட்ஸ் வச்சு நம்ம மறுபடி அதைத்தான். இப்போ பைபிள் காலேஜ்னா அதுதான். பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாடத்தை 20 வருஷமாக நடத்துவாங்க, அது டீச்சிங். ஆனால் ப்ரீச்சிங், பிரசங்கங்கிறது அப்படி அல்ல. ஒரே வசனத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய சத்தியங்களை ஆண்டவர் கொண்டு வரணும். அப்போ தான் சபை உயிர் மீட்சி அடையும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 3 மகிமையை பார்க்கணும்னா 3 கண்டிஷன். முதலாவது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:5, நேசரை சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? நம்மளை தான் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்திலிருந்து வர்றோம், வனாந்தரத்தில் உள்ள சபையிலிருந்து வர்றோம். யார் மேலே சார்ந்து? நேசரை சார்ந்து. இந்த வனாந்தரத்தில் இந்த மகிமையான அனுபவம் வரணும்னா நேசரை சார்ந்து கொள்ளுங்க. மனிதர்களை அல்ல, உறவுகளை அல்ல, சொந்த பந்தங்களை அல்ல, நேசரை சார்ந்து கொள்ளுங்கள். 2வது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். வனாந்தரத்தில் ஆண்டவருடைய மகிமையை நம்ம அனுபவிக்கணும்னா இளவயதின் பக்தி, அந்த பக்தியோட பின்பற்றணும். 2வது கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்னவென்றால் பக்தியோடு இயேசுவை பின்பற்றுதல். முதல்ல நேசரை சார்ந்து கொள்ளுதல், 2வது பக்தியோடு இயேசுவை. கடந்த வாரத்தில் ஆண்டவர் ஜெப நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தார். சபையில் பக்தி உள்ளவர்கள் பெருக வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் சபையில் யார் பெருகணும்? பக்தி உள்ளவங்க பெருகணும். அவபக்திக்காரங்க பெருகிட்டாங்கன்னா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அவங்களுக்கு எல்லாமே வெறுப்பாக இருக்கும், எல்லாமே அசட்டையாக இருக்கும், அற்பமாக இருக்கும், பிரசங்கம் ஒன்றுமே புரியாது. அவபக்தியாக இருந்தால் எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிடுவாங்க. ஏசா போல அவபக்திக்காரங்க இருந்தால் சபை நடத்த முடியாது. வரும் சந்ததி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த சபையில் இப்பொழுதே பக்தி உள்ள சந்ததியாய் ஆமென் கர்த்தர் எழுப்ப உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பிள்ளைகள் சர்ச்சில் இருக்கிறாங்களான்னு பாருங்க, பக்தியோட பின்பற்ற வைங்க. தூரத்தில் வெளியூரில் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, சர்ச்சுக்கு போனீங்களா, ஆராதிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா, விசாரிங்க. பக்தியோடு பின்பற்றணும். அந்த பக்தியை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லாமே டேக் இட் ஈஸின்னு எடுப்பாங்க. ஊழியத்தை அப்படி எடுத்துடாதீங்க, சபையை ரொம்ப சுலபமாக எடுத்துடாதீங்க. இது ரத்தம் சிந்தி ஆண்டவர் சம்பாதித்தது, இது ஈஸியாக வரல. இந்த சபை ஈஸியாக உருவாகலை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் விலைக்கிரயமாக கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா ஆண்டவருடைய அன்பின் கயிறு நம்மளை கட்டி போடலாம், இவ்வளோ நேரம் உட்கார முடியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். 2 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு, உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுதான் இயேசுவின் அன்பு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்கணும் ஆண்டவருக்கு. இந்த அன்பு நம்மளை கட்டி வச்சிருக்கு, இந்த பாச கயிறு தான் நம்மளை கட்டி வச்சிருக்கு. பக்தி உள்ளவங்க சபையில் பெருகணும். பக்தியோடு இயேசுவை பின்பற்றுங்க, வனாந்தரத்தில் மகிமையை பார்ப்பீங்க. 3வது, ஏசாயா 32:15, உன்னத ஆவி ஊற்றப்படணும். உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம மேல் ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறிடும். இதுதான் ஆசீர்வாதம். நிபந்தனை என்ன? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுறதுக்கு காத்திருக்கணும். அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 1:8, 1:5, 1:8. எருசலேமில் காத்திருங்கள், இயேசு சொல்றார். 1:8, பரிசுத்தாய் வரும்போது பலன் அடைவீர்கள். உன்னத ஆவி ஊற்றப்படுறதுக்காக காத்திருக்கணும். முதல் நிபந்தனை நேசரை சார்ந்து கொள்ளுதல். 2வது பக்தியோடு இயேசுவை பின்பற்றுதல். 3வது உன்னத ஆவி ஊற்றப்பட காத்திருப்பது. தேவ பிரசன்னத்தில் காத்திருந்த ஆசீர்வாதம். நீங்கள் தனியாக நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. தனியாக நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தால் சபையில் நல்ல வேதத்தை கேட்டு குறிப்பெடுப்பீங்க. அல்லேலூயா. இது ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யப்படுறது கிடையாது. ஆவியானவர் டைரக்டாக உங்களோட பேசிகிட்டு இருக்கிற ஒரு நேரம். இந்த அனுபவம் வேணும். ஆண்டவரே
என்னை கொண்டு செய்ய நினைத்ததை உம்முடைய திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் என்னை கொண்டே செய்வீராக, ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல தெய்வீக இணைப்புகளை நியமிக்கப்பட்ட காலங்களில் தருவதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று